மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விஜய் நடிச்ச காதலுக்கு மரியாதை படத்தை ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. பாசலின் இயக்கத்திலே விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை படத்தை மறுவெளியீடு செய்கின்ற எண்ணம் யாருக்கு இருப்பதாக தெரியல. அது போன்ற படங்களை மறுவெளியீடு செய்வதிலே சில சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த மறுவெளியீட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் காமெடி நிறைந்த படங்கள் தான் மிகப்பெரிய வசூலை குவிக்கின்றன. காதலுக்கு மரியாதையை பொறுத்த வரைக்கும் அது உணர்ச்சி பூர்வமான காதல் சித்திரம். அது போன்ற படங்களுக்கு மறுவெளியீட்டிலே எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. நடிகை சரோஜா தேவி அதிக படங்கள்ல கதாநாயகியா நடிச்சது எம்ஜிஆர் கூடவா இல்ல சிவாஜி கூடவான்னு சத்தியமங்கலத்திலிருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. சரோஜா தேவி மிக அதிகமாக இணைந்து நடித்ததுன்னா அது எம்ஜிஆருடன் தான். நிறம் மாறாத பூக்கள் படத்துல வர முக்கிய கதாபாத்திரங்களான விஜயன், ரதி, ராதிகா, சுதாகர் இவங்க எல்லாருக்கும் அந்த படத்துல உண்மையான பெயரை உபயோகப்படுத்தினதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நிறம் மாறாத பூக்கள் படத்திலே முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்திருந்த விஜயன், சுதாகர், ராதிகா, ரதி ஆகியோருடைய பெயரையே அந்த கதாபாத்திரங்களுக்கும் பாரதியார் சூட்டினார் என்றால் அதுக்கென தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லை. அந்த படக்கதையின் விவாதத்தின் போது அந்த நட்சத்திரங்களுடைய பெயரே அந்த கதாபாத்திரங்களுக்கும் சூட்டினால் என்ன அப்படின்ற எண்ணம் பாரதி ராஜாவுக்கு இருந்தது. அதை பலரும் ஒப்புக்கொண்டதன் காரணமாகத்தான் அப்படி அந்த கதாபாத்திரங்களுக்கு அவர்கள் பெயரையே அவர் சூட்டினார். காசு கொடுத்தாதான் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சில யூடியூபர்ஸ் சொன்னதா தனஞ்சயன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. தனஞ்சயன் சொல்லியிருக்கிறதா இன்றைக்கு சினிமா விமர்சனுடைய நிலை அப்படின்னா நிஜமாகவே வருந்தத்தக்க ஒரு விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன். விமர்சகர்கள் அந்த படத்தை விமர்சிப்பதை விட அந்த விமர்சனத்தால் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைத்து செயல்பட்டார்கள் என்றால் மிகவும் தவறான போக்கு தானே அது. மாதவன், கங்கனா ரணவத் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தமிழ் படத்தில் நடித்தாங்களே, அந்த படத்துக்கு என்ன ஆச்சுன்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மாதவனும் கங்கனா ரணாத்தும் இணைந்து நடிக்கின்ற அந்த படத்தை விஜய் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையில். சின்ன சின்ன பொருளாதார சிக்கல் காரணமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு கொஞ்சம் தாமதமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சின்மயி வைரமுத்து பிரச்சனையில் சம்மந்தமே இல்லாமல் கங்கை அமரன் உள்ள வராரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லட்சுமணன் கேட்டிருக்காங்க. சின்மயி வைரமுத்து பிரச்சனையில் கங்கை அமரன் சம்மந்தம் இல்லாமல் தலையிடுகிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது குறித்து அவர்கிட்ட பல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கங்கை அமரனுக்கு இருக்குல்ல. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை இயக்குனர் டைரக்டருடைய அடுத்த படம் எது, யார் ஹீரோவா பண்றாங்கன்னு குவைத்தில் இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இயக்குனர் தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதையை எழுதி கொண்டிருக்காரு. அடுத்து யாருக்கு படம் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு முடிவு எடுக்கிறார். அப்படின்னாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை தயாரிப்பாளருக்கு தான் அவர் படம் பண்ணுவார் அப்படின்றது தான் பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பேச்சாக இருக்கிறது. டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்றனால அடுத்த படத்தினுடைய கதையை மிக ஜாக்கிரதையாக வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு அந்த இயக்குனருக்கு இருக்குது. அதனால தான் இந்த காலதாமதம் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய படங்களில் காமெடி காட்சிகளுக்குன்னு தனியாக காமெடி ட்ராக் இருந்த மாதிரி திரும்பவும் உருவாக வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. பழைய படங்களில் இருந்த மாதிரி காமெடி ட்ராக் இனி திரைப்படங்களில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் தெரியல. ஏன்னா படங்களில் நகைச்சுவைக்கென்று ஒரு 5-10 நிமிடங்களை ஒதுக்கவே இன்றைய இயக்குனர் பல பேர் தயங்குறாங்களே. சிவாஜி சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே நாகேஸ்வர ராவ், என்.டி. ராமாராவ் இவங்க 2 பேரும் தான் தமிழ் சினிமாவை ரூல் பண்ணிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேனே, அது உண்மையானு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சிவாஜி சினிமா உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலே சினிமாவை ஆண்டவர்னா முதல்ல எம்.கே. தியாகராஜ பாபுவும் பி.யு. சின்னப்பாவும், அதற்கு பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிக்க வந்ததுக்கு பின்னாலே அவருக்கென்று ஒரு தனி ரசிகர் வளையம் ஏற்பட்டது. அதே மாதிரி அவருடைய படங்களுக்கென்று வியாபார ரீதியாக மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. என்.டி. ராமாராவும் நாகேஸ்வரவும் தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்களே தவிர தமிழ் சினிமாவில் எந்த காலகட்டத்திலும் ஒரு ஆட்சி செய்ததாக சொல்ல முடியாது. அருந்ததி, பாகுபலி இந்த 2 படத்துலையும் அனுஷ்காவுக்கு பின்னணி குரல் கொடுத்தது யாருன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அருந்ததி, பாகுபலி ஆகிய 2 படங்களிலும் அனுஷ்காவுக்கு குரல் கொடுத்தது உமா மகேஸ்வரி என்கின்ற பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர். தக் லைஃப் படத்துல எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், முத்த காட்சி, தகாத உறவு அப்படின்னு பல 18+ கண்டென்ட் இருக்கு. அப்புறம் எப்படி தணிக்கை குழு இந்த படத்துக்கு UA சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. தணிக்கை குழுவினரை பொறுத்தவரையிலே ஒரு குறிப்பிட்ட காட்சி எந்த மாதிரி சூழ்நிலையிலே படமாக்கப்பட்டிருக்கிறது, அந்த காட்சியை அந்த இயக்குனர் எப்படி படமாக்கி இருக்கிறார், அந்த காட்சியிலே நடித்த நடிகர்கள் எப்படி விரசமில்லாமல் அதில் நடித்திருக்கிறார், இதெல்லாம் மனதை வைத்துக்கொண்டு தான் ஒரு படத்துக்கு தணிக்கை சான்றிதழை வழங்குகிறார்கள். இது படத்துக்கு படம் வேறுபடும், மாறுபடும்.
குடும்பஸ்தன் மணிகண்டன் நடிப்புல அடுத்ததா ரிலீஸ் ஆக போற படம் எதுன்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. குடும்பஸ்தன் மணிகண்டன் பா ரஞ்சித்துடைய தயாரிப்பிலே ஒரு திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது. அதுதான் மணிகண்டனுடைய நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற திரைப்படம். திரைப்படங்கள்ல வர டபுள் ஆக்ஷன் காட்சிகளை படமாக்குறதுக்குன்னு தனியா கேமரா இருக்கான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வசதிகள் வந்ததுக்கு பின்னால் இரட்டை வட காட்சிகளை படமாக்குவது என்பது மிகவும் சுலபமாக இருக்கிறது. இரட்டை வட காட்சிகளை படமாக்குவதற்கு இப்படிப்பட்ட வசதி இல்லாத இருந்த காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா இரட்டை வட காட்சிகளை படமாக்குவதற்கு தனியாக கேமராக்கள் எதுவும் கிடையாது. திரைப்படங்களை படமாக்குகின்ற அதே கேமராவில் தான் இரட்டை வட காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் படமாக்கி கொண்டிருந்தார்கள். எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டதுக்கு பிறகு அவங்க சேர்ந்து நடிச்சாங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட்ட அந்த சம்பவத்துக்கு பின்னாலே எம்ஜிஆர் எம்ஆர் ராதா இருவரும் இணைந்து எந்த படத்திலும் நடிக்கவில்லை. நடிகை சாவித்ரி தன்னுடைய ஃபினான்ஷியல் பிரச்சனைக்காக மலையாளத்தில் பி கிரேட் மூவிஸ் நடிச்சாங்க. அதுதான் அவங்களுடைய கரியரில் பிளாக் மார்க்காக அமைஞ்சதுன்னு வர தகவல்கள் உண்மையான வாலாஜாபேட்டிலிருந்து தீபக் கேட்டிருக்காங்க. சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கடைசி காலத்திலே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். அது மாதிரி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பில் இருந்தார். அவ்வளவுதானே தவிர அவரை பற்றி தவறாக யாரும் பேசியதாகவோ அவருடைய இமேஜ் குறைந்ததாகவோ சொல்ல முடியாது. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்திலே சூர்யா நடித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்படம் தீபாவளிக்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பசும்பொன் படத்துல ராதிகாவுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அது நீங்களான்னு தர்மபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பசும்பொன் திரைப்படத்திலே ராதிகாவுடைய முதல் கணவனாக நான் நடிக்கலை, ஒரே ஒரு புகைப்படம் அது மாதிரி எடுத்தாங்க, அவ்வளவுதான். டி ராஜேந்தர் இயக்கிய படங்கள்ல நீங்க ரசித்து பார்த்த படம் எதுன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. டி ராஜேந்தர் இயக்கிய படங்களில் என்னை ரொம்ப கவர்ந்த படம், நான் மிகவும் ரசித்து பார்த்த படம்னா அது தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படம். கார்த்தி நடிச்ச வாவாதியாரை படம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நலன்குமார் சாமியுடைய இயக்கத்திலே உருவாகி கொண்டிருக்கின்ற வாவாதியாரை திரைப்படம் இந்த ஆண்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். வசனங்களுக்குன்னு தனியா ஆஸ்கர் அவார்டு கொடுக்கறதுலையே அது ஏன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஆஸ்காருடைய விருது பிரிவிலே வசனகர்த்தா இது வரைக்கும் இடம் பெறல. அதன் காரணமாக தான் வசனகர்த்தாக்களுக்கு அவர்கள் விருது கொடுப்பதில்லை. விஜய் தேர்தலில் நின்னா அஜித் ஆதரவு கொடுப்பாரான்னு சென்னையில இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அரசியலில் ஈடுபடுகின்ற எண்ணம் அஜித்துக்கு இல்லை அப்படின்றனால பொது வெளியிலே விஜய்க்கு அவர் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பில்லை. வசூல்ல முதல்ல கோடி ரூபாயை தொட்ட படம் எதுன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாம்பே டாக்கீஸ் தயாரிப்பிலும் ஜான் முகர்ஜியின் இயக்கத்திலும் 1943ஆம் ஆண்டிலே வெளியான கிஸ்மத் என்ற திரைப்படம் தான் இந்திய பட உலகிலே முதலாக 1 கோடி ரூபாய் வசூலை தொட்ட படமாக அமைந்தது. அசோக்குமார் தான் அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்திருந்தார். அந்த படத்துடைய தயாரிப்பு செலவு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. 2 லட்சம் ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் 1 கோடி ரூபாய் வசூல் செய்து மிகப்பெரிய சாதனையை படைத்தது. தமிழில் 1 கோடி ரூபாய் வசூலை தொட்ட முதல் படமாக MK தியாகராஜ பாகவதருடைய ஹரிதாஸ் படம் அமைந்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ்நாடு இது வரைக்கும் எத்தனையோ புயல்களை சந்தித்திருக்கிறது. சினிமா உலகம் சந்தித்த 2 புயல்னா அது ஒன்று AR ரஹ்மான், இன்னொன்று நகைச்சுவை நடிகரான வடிவு. இந்த 2 புயல்களையும் அடையாளம் காட்டியதுன்னா அது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. மணிரத்னத்தினுடைய ரோஜா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பாளராக அறிமுகமான AR ரஹ்மானை தன்னுடைய கிராமிய படமான கிழக்கு சீமையிலே படத்துக்கு பாரதி ராஜா ஒப்பந்தம் செய்த போது அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. AR ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவர் சிட்டி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். அவர் போய் கிராமிய படத்துக்கு ஒப்பந்தம் செய்கிறீங்களே, அவரால் இளையராஜா மாதிரி அழகான கிராமிய இசையை தர முடியுமா என்று பலரும் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு பாரதி ராஜா அந்த படத்துக்காக அவரை தேர்வு செய்தால் அது எந்த அளவுக்கு சரியான தேர்வு என்பதை அந்த படத்துடைய இசை இன்று வரையிலே நிரூபித்து கொண்டிருக்கிறது. கிழக்கு சீமையிலே படத்துடைய பாடல்கள் பட்டி தொட்டியெங்கும் பட்டையை கிளப்பினதுக்கு பின்னால் இசை புயல் என்று AR ரஹ்மானுக்கு பட்டம் கொடுத்தனான். அதே கிழக்கு சீமை படத்திலே நகைச்சுவை கதாபாத்திரத்தில் அட்டகாசமாக நடித்திருந்த வடிவேலுவுக்கு வைகை புயல் என்ற பட்டத்தை அளித்தேன். இந்த சினிமாவில் என்னால் பட்டம் பெற்றதுன்னா அது AR ரஹ்மானும் வடிவேலும் தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பாரதி ராஜா. அடுத்த சாய்வி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் MRR வாசு விக்ரம். நடிகவேல் MR ராதாவின் பேரனும் MRR வாசுனுடைய மகனுமான வாசு விக்ரம் தன்னுடைய தந்தையைப் போலவும் தாத்தாவைப் போலவும்
நாடக மேடையிலே தன்னுடைய கலை வாழ்க்கையை தொடங்கியவர். சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த் உட்பட தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நட்சத்திரங்கள் பலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற வாசு விக்ரமுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்ததுன்னா அது ராதிகாவுடைய தயாரிப்பிலே உருவான சித்தி என்ற சீரியல் தான். நாடக மேடையிலும் திரையுலகிலும் தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய தாத்தாவான நடிகர் எம்.ஆர். ராதாவுடைய நினைவுகளை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வாசு விக்ரம். எம்.ஆர். ராதா அப்படின்னு உங்கள் தாத்தா பேர் சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? தனிப்பட்ட ஒரு மனிதன் இப்படி ஒரு தைரியசாலி இந்த உலகத்திலே இருக்கானான்னு சொல்ல முடியாது. சின்ன உதாரணம் சொல்கிறேன். தாத்தா வந்து ராமாயணத்தை கீமாயணம்னு போடுறாரு. இப்போ நாடகம் தேவரையா ஊர்லேயே அடுத்த தாத்தா கீமாயணம் எடுத்தா தெரிஞ்சு போச்சு, நியூஸ் போயிடுச்சு. 100 பேரையும் வெட்டி புதைச்சா கூட போலீஸ் கேட்காது. தேவரையா பர்மிஷன்லாம் போலீஸ் உள்ளே வர முடியாது, வெளியே போக முடியாது. அடுத்த நாள் தாத்தா நாடகம் ராமராஷம் போடுறாரு. இவர் தனியாக நாடகம் நடத்திட்டு இருக்காரு. அவர் மனசப்பட்டதை அண்ணாதுரை ஐயா பார்த்துட்டாரு. பெரியார் ஐயாட்ட சொல்றாரு, ஐயா நம்ம கொள்கை மாதிரி ராதான்னு அவனு பேசுறாரு, வாங்க நாடகம் பார்க்க போகலான்னு கூட்டு வர. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.